வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ் நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது ஓவர் த பீரியட் வயதுகள் மேலே ஏறும்பொழுது அந்த குவாலிட்டி ஆஃப் கம்ஃபர்ட்ஸ், டியூரேஷன் ஆஃப் கம்ஃபர்ட்ஸ், ஃப்ரீக்வன்சி ஆஃப் கெட்டிங் லீஷர் அண்ட் ஃப்ரீ டைம் மே லைக்லி டு பி ரெடியூஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். வயது ஏற ஏற கம்ஃபர்ட் ஜோனோட குவாலிட்டி குறையும், கம்ஃபர்ட் ஜோனோட டியூரேஷன் குறையும், ஃப்ரீக்வன்சியும் குறையும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கு என்ன காரணம்? படிப்பு நிறைய நேரம் இருக்கும், நிறைய நேரம் படிக்கணும். இந்த படிக்கிறதுல மட்டும் இட் இஸ் நாட் ஓன்லி ரிலேட்டட் டு எஜுகேஷன், இட் இஸ் ரிலேட்டட் டு அதர் ஆஸ்பெக்ட்ஸ். நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம், புது தெரியுமா ஃப்ரெஷ் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு வேலை இருக்காது. சில சும்மா ஒரு டேட்டா என்ட்ரி தான் இருக்கும், தவறு இல்லாமல் பார்த்து ஃபீட் பண்ணி தரணும், இல்லைன்னா தவறு இல்லாமல் டேட்டா புக்கை என்ட்ரி பண்ணணும், இல்லைன்னா புக் கீப்பிங் சொன்னால் எல்லாத்தையும் அழகாக அடுக்கி லோடு பண்ணி வைக்கணும். முன்னாடியெல்லாம் புக் கீப்பிங்னா எழுதணுமா இருக்கும், இப்போ அப்படி இல்லை. தோஸ் திங்ஸ் கேன் பி டன் பை கம்ப்யூட்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதில் இருக்கிற ஒரு ஃபோல்டரில் எல்லா செய்தியும் ஃப்ரீக்வன்ஸாக என்ன பண்ணும் மாற்றாத வரிசையாக அடுக்கி தரலாம். அதே நேரத்தில் அதை ஆல்ஃபபெட்ஸில் நியூமரிக்கலில் எல்லாத்தையும் அதை ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்க முடியும். ஸோ அதுபோல் வேலையெல்லாம் சொல்லும்போது தட் டசன்ட் ரிக்வயர் மச் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் சின்சியராக எஃபர்ட் போட்டு வேலை செய்தால் போகிறோம்னா அந்த நேரத்துலையும் அப்போ நம்மளுக்கு கம்ஃபர்ட்ஸ் கிடைக்காது. ரொம்ப ஒரு மொனாட்டனஸாக இருக்கிற வேலையை, அதாவது சுலபமாக இருக்கும், ஆனால் ஒன்று போல் செய்யணும் இருந்தாலும் போர் அடிக்கும். பிகாஸ் தட்ஸ் வை ஐ ஹவ் யூஸ்ட் மொனாட்டனஸ், ஒன்று போல் ஒரே மாதிரியே செய்துட்ருக்கணும்னு. பட் வி கேன் என்ஜாய் த கம்ஃபர்ட்ஸ். அதை நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோமான அங்கே நிறைய கம்ஃபர்ட்ஸ் இருக்கிறத பற்றி நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இதுவே வேறு ஒரு ஏரியாவில் இருக்கும். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நிறைய செய்திகளை பார்த்து அவங்களுக்கு டாக்ஸேஷன் எப்படி இருக்குது, அதில் என்ன தவறு நடக்கிறது, என்ன சரி பார்க்கறது அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கிறமா இருக்கும், அவங்களுக்கு அதில் இன்வால்மெண்ட் இருக்கும். ஆனால் அங்கே அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கம்ஃபர்ட்ஸே கிடைக்காது. அது டியூரேஷன்லேயே குறைபாடுதோடையே இருக்கும். அப்புறம் என்ன ஃப்ரீக்வன்சி ஆஃப் கெட்டிங் கம்ஃபர்ட்ஸ் ஆன் எ கிவன் டே அதுவும் ரொம்ப குறையும். சில நேரத்தில் அமைதியாக உட்காந்து காலை நீட்டுறது கூட டைம் இருக்காததாக இருக்கும். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். அதனால் அப்போ என்ன, வாட் இஸ் தட் வில் ஹவ் டு லேர்ன் ஃப்ரம் தட்? நம்மளோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் இருக்கே, நம்ம செய்கிற ஜாப் இருக்கே, நம்மளோட ப்ரொஃபஷன், அது இட் வாரண்ட்ஸ் மோர் சின்சியர் எஃபர்ட் அண்ட் லைட்டர் வெயினில் அங்கே வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சம்படி கம்ஸ் அண்ட் ஸ்பீக் டு அஸ், ஒரு 10-15 நிமிஷம் நம்மளோட பேசிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அந்த 10-15 நிமிஷம் ரொம்ப காஸ்ட்லியானதாக இருக்கும். தட்டு ஒரு மத்தியானம் 12:30 மணிக்கே வந்துடுறாங்க, இல்லை ஆஃப்டர்நூன் நம்ம லஞ்ச் முடிச்சோடனே பிட்வீன் 3 and 3:15 செகண்ட் செஷனுக்கு என்ன வேலை செய்யணும் நம்ம தயார் பண்ணிக்கிறதுக்குள்ளே நம்மளோட ஒரு 20 நிமிஷம் ஒருத்தர் ரொம்ப வேண்டப்பட்டவங்க பேசிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அந்த 20 நிமிஷத்தை காம்பன்சேட் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும் அட் எ லேட்டர் பார்ட் ஆஃப் தி ஈவினிங். தட் இஸ் இட் இஸ் எவ்ரிபடிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேருக்கு இது ஆமாம் டாக்டர் எஸ் நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்கள என்ன பண்ண முடியாது, இருக்கிற கெஸ்ட் நம்ம ஃப்ரெண்டு தான் அவங்கள இப்போ வராத, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், 5:30 மணிக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமான டைம், ஒரு இக்கட்டான வரும்னு சொல்ல முடியுமா? நோ, we cannot do that. we'll have to attend on to them. அந்த ஃப்ரெண்ட்ஸோட நம்ம பேசித்தான் ஆகணும். அப்படின்னா அப்போது அந்த 5:30 மணிக்கு அந்த வேலையோட நெருக்கடி நம்மளை என்ன பண்ணோம், அதை புரிய வைக்கும். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த லைஃப், இட் இஸ் பார்ட் ஆஃப் த டே, இட் இஸ் பார்ட் ஆஃப் த ரொட்டீன் ஆன் எ கிவன் டே அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் எந்த நேரத்தில் கம்ஃபர்ட் கேட்டாலும் கம்ஃபர்ட் வரக்கூடிய குவாலிட்டி கொடுக்க, தட் கிவ்ஸ் த குவாலிட்டி ஆஃப் கம்ஃபர்ட்ஸ். லெஷர் கிடைக்கிறது அதனோட வேல்யூ வயது ஏறும்பொழுது, பெரிய வேலைகளை உத்தியோகத்தில் இருக்கும்பொழுது, ஜாப் என்னோட ப்ரொஃபஷன் அது டிமாண்ட்ஸ் மோர் என்ன சின்சியர் எஃபர்ட் அப்படின்னா அந்த நேரத்தில் நிச்சயமாக குவாலிட்டி ஆஃப் கம்ஃபர்ட் நிச்சயமாக குறையும். இதில் செகண்ட் ஒப்பீனியன் கிடையாது, சொல்கிறது வி ஆர் டெல்லிங் ஒன்லி த ஃபேக்ட்ஸ். அதனால் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா லெர்னிங் கம்ஸ் அண்டர் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்ன ஒரு சில பதிவுகளுக்கு முன்னாடின்னு சொன்னால் இது எல்லாமே ஒரு நல்ல படிப்பணியாக அமையும். சரி, இந்த மாதிரி லேர்னிங் ஆச்சு, கம்ஃபர்ட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன? க்ரோத். இது எல்லாமே நம்மளோட வளர்ச்சியை எந்த அளவுக்கு சிறப்பு பண்ணி தரும் அப்படின்னு தான் பார்க்கணும். சிறப்பாக்கி தரக்கூடிய வளர்ச்சிகளை நாம் எப்படி லேர்னிங் ஜோன்லேயும் கம்ஃபர்ட் ஜோன்லேயும் ஃபியர் ஃப்ரீ ஜோன்லேயும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே நம்மளோட வளர்ச்சியை மேலோக்கி தான் அழைச்சி செல்லும். பாடங்களை மறுபடியும் ஸ்கூல் லெவல்லேருந்து பார்த்தா இந்த 4ஆம் வகுப்புலேயே 8ஆம் வகுப்புலேயே நல்லபடியாக படித்து அந்த டைத்தெல்லாம் வீணாக்கலைன்னு சொன்னால் நல்ல அக்கலோட்ஸோட 9th ஸ்டாண்டர்ட் போவோம். 9ஆம் வகுப்பில் சிறப்பாக படித்தா அது என்ன பண்ணோம், இட் கிவ்ஸ் பெட்டர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் சொன்னால் அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம். we are coming out with flying colors. we are on the cloud 9 அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரொஃபஷனலில் இருந்தால்.
ஸோ அதனால எல்லாமே என்ன பண்ணோம், எவ்ரிதிங் சப்போர்ட்ஸ் தி growth ஒன்லி அந்த பேக் ஆஃப் இட். சில நேரத்தில் growth மட்டுமே வேகமாக வெளியில் காமிச்சு அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு பின்னாடி பெரிய லேர்னிங் என்ன பண்ணோம், இட் ஸ்டேஸ் ஆன் த பிஹைண்ட் அப்படி இருக்கும். பின்னாடி இது எல்லாம் ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கும். ஒரு பெரிய வேலைக்கு போகிறோம், பெரிய ப்ரொஃபஷனில் இருக்கோம், நிற்காத வேலை செய்கிறோம். வி ஆர் தேர் டைரக்டர் ஆஃப் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அந்த டைரக்டர் என்ன பண்ணுவாங்க, அங்கே எல்லா வேலையும் செய்தால் அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு கூடவே ஒரு பெரிய பெரிய படிப்பினை ஒரு நாளும் கிடச்சிட்டு இருக்கோம். ஏன்னா தனியாக சில வேலையை செய்கிறோம் இல்லையா, தேர் இட் எக்ஸ்போசஸ் டு தி நியூ லெவல் ஆஃப் லேர்னிங் அப்படின்றது அங்கேயே மாற்றுக்கிறதுக்கு இடமில்லாமல் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களாக அமையும். அதனால் growth zone பற்றி வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். வேர் அண்ட் ஆல் we are experiencing the growth where we can allow the growth to engulf us அப்படின்றது கூட நம்ம பார்க்க முடியும். அதனால் இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.